ஹாய் ஹலோ ஆர்ட் பை சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் ஹலோ சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெசின் ஆர்ட்டோட ஃபஸ்ட் பேஸ் வந்து போடுறோம்னா அந்த பேஸ்க்கு வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து ரெடி பண்ணலாம், எப்படி வந்து அதை போர் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட்ஸ் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்க மோல்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் எப்படி வாஷ் பண்ணுங்கிறது, அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, துணி வச்சு துடைக்கும் போது அதில் இருக்க சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டேப் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டேப் வந்து வச்சு நல்லா கார்னர்லேருந்து சென்டர் போர்ஷன்லேருந்து கார்னர் வரைக்கும் எல்லா சைடுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு உங்களோட அடுத்த வந்து ரெசின் பேஸ் கலர்ஸ் என்னவோ உங்களுக்கு அதை வந்து சூஸ் பண்ணி எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த கலரை வந்து போர் பண்ணுங்கள். டபுள் கலராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது மாதிரி போர் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு ஒரு ஈக்குவலான கலர் ஃபார்ம் வந்து கிடைக்கும். ரெண்டு சைடும் ஈக்குவலான ஒரு போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் அதில் கவர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கோல்டன் ஃபாயில்ஸ் வச்சு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கோல்டன் ஃபாயில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து தேவை அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கோல்டன் ஃபாயிலை வந்து வெறும் ரெசின் வந்து மோல்டில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபாயில்ஸ் நீங்கள் போட்டு தேவையான அளவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த பேஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து போட்டுட்டு எந்த சைடு எந்த லெவல் வரைக்கும் உங்களுக்கு வேணுங்கிறத வச்சியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே பேஸு, அந்த பேஸில் வந்து டபுள் ஷேட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, இது மாதிரி ஃபஸ்ட் லேயர் உங்களுக்கு என்ன கலர் ஒயிட் அண்டில் எந்த கலர் உங்களுக்கு தேவையோ அந்த கலரை போர் பண்ணி பபுள்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த கலர் மேலே காம்பினேஷன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காம்பினேஷனை மேலே வந்து நல்லா திக்காக இருக்க மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணி மேலே வந்து என்ன மாடல் வேணுமோ அது மாதிரி வந்து போடுங்க. எந்த போர்ஷன்ஸ்க்கு வந்து அது கவர் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கார்னர்ஸ் நல்லாவே வந்து ஃபுல் கிளியராக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கார்னர்ஸில் பபுள்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி எடுக்கும்போது கார்னர் ஃபுல்லாக ஹோல்ஸ் வந்து பீசஸ்லாம் வந்து இருந்துடும் ஹோல்ஸு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் ஆரஞ்சு வச்சு பேஸு, அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேஸ் தான் வந்து இதுவுமே ஒரு கிளாஸி லுக்கில், கிராண்டான கிளாஸி லுக்கில் ஆரஞ்சு கலரில் கிளாஸ் பீசஸ் வந்து இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு லுக் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்க மாதிரி இல்லாமல் ரொம்பவே ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். இந்த மேரேஜுக்கு வந்து சென்டராக ஒரே ஒரு இமேஜ் மட்டும் வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு கிராண்டான லுக் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் லேயர் வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.